ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர் 4 அதிகாரம் 27 வாசிக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? இடம் கொடுத்தால் அவன் பேச ஆரம்பித்து விடுவான். த வேர்ட் ஆஃப் டெவில், பிசாசுடைய வார்த்தை வஞ்சனை உள்ளது, மோசம் போக்கக்கூடியது, ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமானது, எதிரானது. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை கெடுக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும். உதாரணமாக ஏதேனிலே ஆதாமை வரை சிருஷ்டித்த எல்லா வித சலுகையும் அதிகாரங்களையும் கொடுத்தார். ஆனால் ஒன்றே ஒரு காரியம் செய்யக்கூடாது. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. புசித்தீர்களானால் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அதனுடைய பாதிப்பையும் கர்த்தர் சொல்லிவிட்டார். பிசாசு உள்ள புகுந்துருச்சு. பிசாசு உள்ள விட்டிருக்க கூடாது. தோட்டத்தை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அந்த தோட்டத்தை நீங்க பண்படுத்தணும், பாதுகாக்கணும். உள்ள வந்துட்டான். வந்த உடனே ஏவாளிடம் பேசுகிறான். பேசுகிறதை ஏவாளும் கேட்க ஆரம்பித்தார்கள். பேசி பேசி பழக பழக அடுத்தல அழகாக செக் வைத்து விட்டான். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னார், அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது. ஏன்? செத்து போயிடுவோன்னு சொல்லி இருக்கிறாரு. இல்ல அதெல்லாம் நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல ஆயிருவீங்கன்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசுறான். ஏவாள் அதை நம்பி பழத்தை பறித்து புசித்து கணவனுக்கும் கொடுக்கிறாள். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். தோட்டத்தை விட்டு இழந்து வெளியே போகிறார்கள். ஆண்டவருடைய மகிமையை இழக்கிறார்கள். வேதனையான ஒரு அனுபவம். தாவீதை கூட பிசாசு விட்டு வைக்கவில்லை. 1 நாளாகமம் 21:1 சொல்லுகிறது. பிசாசு ஏவுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாய். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று அது. அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள், அதை எண்ண முடியாதே. ஆனால் தாவீது முயற்சி எடுக்கிறார். வாதை வருகிறது. ஏராளமான பேர் மரித்து விடுகிறார்கள். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து விடுகிறான், இடம் கொடுக்கிறான். இயேசுவை காட்டி கொடுத்து கடைசியிலே நாண்டு கொண்டு சாகர ஒரு நிலைமை வந்து விட்டது. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இயேசுவும் கூட பிசாசின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார், சோதிக்கப்படும்படி. லூக்கா 4 மத்திய 4 அதிகாரங்களில் பார்க்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு இயேசு செவி கொடுக்கவில்லை, எதிர்த்து நின்றார். அவருடைய வார்த்தையை சட்ட பண்ணவில்லை, அப்புறப்படுத்தினார். பிசாசான ஒன்று செய்ய முடியாமல் திரும்பி போய்விட்டான். நாம் எப்படி இருக்கிறோம்? பிசாசு தான் சும்மா தானே பேசுது, சும்மா கேட்கலாம? வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம். எவ்வளவுதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். பிசாசு சொல்வதை கேட்காமல், செவி கொடுக்காமல் அப்புறப்படுத்துவோம். அதற்கு இடம் கொடுக்காமலே நம்ம அந்த காரியங்களை கவனமாக இருப்போம். ஒரு வாலிபனை குறித்து அறிவேன். படிப்பெல்லாம் முடித்துவிட்டு சென்னைக்கு வேலைக்காக புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு அதுக்கு முன்பாக பெரிய எதிர்பார்ப்பு. என்னென்ன ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதனால் இவனுடைய கனவு உலகத்திற்குள் போய்விட்டான். வேலை கிடைக்கும், அதிகமான வருமானம் கிடைக்கும், தனக்கு பைக் மற்ற நல்ல பெரிய பெரிய பொருட்கள், வீடு, அது இது நிறைய கனவுகள் அவனுக்குள் இருந்தது. அவரை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லிவிட்டார், என்னால் வேலை கொடுக்க முடியாதுப்பா, நீ எக்ஸாம் எழுதி ஏதாவது பாஸ் பண்ணி அதன் மூலமா போய்க்கொண்டு சொல்லி. இந்த உள்ளம் உடைந்தது, கனவுகள் கலைந்தது, சாகலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டான். திரும்பி ஊருக்கு போவதற்கு பிடிக்கவில்லை. என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுதுதான் பிசாசு அந்த தருணத்தை பயன்படுத்துகிறான். நீ போய் செத்துவிடு. ஓடுகிற ட்ரெயின் மற்ற காரியங்களில் அவன் காதுகளில் ஒரு சத்தம் தெரிக்கிறது, கோ அண்ட் டை. பிசாசு எப்பொழுதுமே சாவை நோக்கி ஓட வைப்பான். இயேசு வாழ்வை நோக்கி ஓட வைப்பாரு. இதுதான் பெரிய வித்தியாசம். பிசாசு சாகணும்னு விரும்புவான், ஆனா நாம வாழணும்னு ஆண்டவர் விரும்பாரு. தன்னையே அதற்காக தான் கொடுத்தார். இந்த வாலிபன் போராட்டத்துல கடைசியில இயேசு அவனை சந்திக்கிறான். அந்த பிசாசு இப்படியிருந்து எண்ணத்திலிருந்து வெளியே வருகிறான். ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். வைராக்கியமா ஆண்டவருக்கு ஓட ஆரம்பிக்கிறான். இன்னும் கஷ்டம் அதிகரிக்கிறது. ஆனால் ஆண்டவர் உறுதியை பிடித்துக் கொண்டான். ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பிசாசு பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவுக்கா ஓடுறா, இப்போ நாளுக்கு நாள் உனக்கு கஷ்டம் தான் கூடிட்டு இருக்குத. நீ வார்த்தை கேட்டு நான் சொல்றத செய்ய, நீ விரும்புற எல்லா பொருளும் வாங்க முடியும், பைக் வாங்க முடியும், செயின் வாங்க முடியும், அது வாங்க முடியும், எல்லாம் நீ விரும்புற வேர்ல்டு வைட் திங்ஸ் உனக்கு கிடைக்கும், நீ பெரிய ஆளாயிரலாம், ஒரு பெரிய ஸ்டாரா மாறிடுவான்னு சொல்லிட்டு கேட்க நல்லா தான் இருந்துச்சு. என்ன விரும்பின அத்தனை காரியங்களும் அவன் காண்பிக்கிறான். என்ன செய்யறதுல மறுபக்கத்துல ஆவியானவர் அங்கலாய்க்கிறாரு. முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறான். அந்த நேரத்துல ஆண்டவர் கிருபை கொடுத்து இயேசு போதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வாலிபன் உடனே எனக்கு சத்தத்தெல்லாம் தூக்கி தூர போடுற, எனக்கு இயேசு போதும் வேண்டான்னு சொல்லி ஒரு அறிக்கை பண்ணுகிறான். அவ்வளவுதான் ஆவியானவரை நிரப்பி தூக்கி நிறுத்துகிறார். இந்த எல்லா நன்மையெல்லாம் நிரப்பி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு செவி கொடுத்திருந்தா ஒரு உலக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா உன்னதத்தை இழந்திருப்பான். உன்னதத்துக்கு தேவனோடு உறவாடக்கூடிய வாய்ப்புகள் இழந்திருக்க நேரிடும். நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிசாசானவன் சூழ்நிலையில வழி காமிப்பான், பின்பற்றாதங்க. இயேசுவை பிடித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்ற வகையை தேடி தெரிகிறான்ப்பா. அந்நீர் பாதுகாக்கிற தேவன், பிசாசை ஜெயித்தவர், கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்து இருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க. உம்முடைய நன்மைகளை இழந்து போய் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க.
உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தல இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களை அதனுடைய பலனை வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஏறாலும் அவர்கள் இன்னைக்கு நினைவு கூர்ந்த அந்த சூழ்நிலையை மாற்றி மன்னித்து மீண்டுமா உடைய சட்டைகளினால் மூடிக்கொள்ளுங்க, காணியாட்சிக்குள் கொண்டு வாங்க, தொழுவத்திற்குள் கொண்டு வாங்க, மாற்றங்களை ஏற்படுத்துங்க, விடுதலை கொண்டு வாங்கப்பா. எல்லா சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள், இருளின் ஆதிக்கங்கள், துரைத்தனங்கள் என்று முறியட்டும். ஜெயமுண்டாகட்டும். நாம மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிசாசுக்கு இடம் கொடாமல் இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். இந்த வார்த்தை கேட்போம், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.